வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரீசெண்டா வெயிட் லாஸ் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களோட வயிற்றுல இருக்கிற கொழுப்பு, அதாவது தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம தூங்கும் போதே நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்துல வந்துட்டு நமக்கு ஃபேட் பர்னிங் நடக்கும். அதாவது உடம்பு வந்துட்டு உள்ள கொழுப்பை வந்துட்டு எரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு இன்னும் பூஸ்ட் பண்ணி இன்னும் வேகமாக்கி உங்களோட தொப்பையை குறைக்கிற மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடிய ஒரு 4 ஹெல்த் ட்ரிங்க்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 4மே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வெயிட் லாஸ்க்கு இந்த டயட், எக்ஸசைஸ், இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப அதிகமா வந்துட்டு வேலை செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தியும் இந்த வீடியோட எண்ட்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்குமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு உடம்புல உள்ள தேவையில்லாத நீர்லாம் வந்துட்டு வெளியேறிடும். ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எடையை செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் வந்துட்டு நீங்க வெயிட் லாஸோட ப்ரோட்டோகாலை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க, கன்சிஸ்டண்டா பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புல உள்ள கொழுப்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். உடம்பு வந்துட்டு எனர்ஜிக்காக அந்த கொழுப்பை வந்துட்டு எரிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு பாதி வந்துட்டு வெயிட் லாஸ் நல்லா வேகமா நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அவங்க என்னதான் டயட் இருந்தாங்கனாலும், என்னதான் ட்ரை பண்ணாங்கனாலும் அதுக்கு மேல வந்துட்டு கொழுப்பு குறையவே குறையாது. முக்கியமா இந்த வயிற்றுல உள்ள கொழுப்பு, இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க தூங்கும் போது உங்களோட மெட்டாபலிசம், அதாவது வளர்சிதை மாற்றத்தை கொஞ்சம் வேகப்படுத்தி உங்களோட எனர்ஜியை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் உடம்ப. ஸோ அந்த ஆழ்ந்த தூக்கத்துல உடம்பு வந்துட்டு ஃபேட் பர்னிங் மோடுக்கு போகும். அதை வந்துட்டு நல்லா ப்ரமோட் பண்ணக்கூடிய 4 ட்ரிங்க்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நாளையுமே வந்துட்டு நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாத்தி மாத்தியும் குடிக்கலாம். இல்ல உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டுமே கூட வந்துட்டு நீங்க 2-3 வாரத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு கண்டினியூஸா குடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பனானா பீல் டீ அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாழைப்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வச்சு வந்துட்டு நம்ம டீ போட்டு குடிக்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு என்ன இருக்கு, வாழைப்பழ தோல் வந்துட்டு எல்லாருமே யூஸ்வலா தூக்கி எறியறது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பழத்தை விட அந்த தோல்ல நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்கு. முக்கியமா வந்துட்டு பொட்டாசியம், மெக்னீசியம்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கெமிக்கல் உரம்லாம் கம்மியா யூஸ் பண்ற ஒரு ஆர்கானிக்கான வாழைப்பழம் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே சூப்பர். அந்த தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா கட் பண்ணிட்டு நல்லா 2 கப் தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அதுல உள்ள அந்த எசன்ஸ்லாம் வந்துட்டு இறங்குற வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி நல்லா வார்மா வந்துட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மெதுவா சிப் பண்ணி குடிங்க. அதுக்காக அந்த பழத்தையும் வந்துட்டு நீங்களே சாப்பிட்றாதீங்க. அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிளட் சுகர் ஏறதான் செய்யும். அந்த பழத்தை வந்துட்டு ஒன்று நீங்க டே டைம்லயே சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் இருக்க யாருக்காவது வந்துட்டு கொடுத்துருங்க. தயவு செஞ்சு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழத்தை சாப்பிடாதீங்க, நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த தோல்ல இருக்கக்கூடிய நிறைய வந்துட்டு ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு நல்லா டீப்பாவே இறங்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம குடிக்கும் போது நைட் டைம்ல நம்மளோட உடம்பும் மனசும் முக்கியமா வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாமே உங்க உடம்பு மசில்ஸை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதனாலே வந்துட்டு நைட் தூங்க போற டைம்ல உங்க உடம்புல கார்டிசால் லெவல், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் வந்துட்டு நல்லாவே கம்மியாகும். உங்க உடம்பு வந்துட்டு ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்லீப்ல தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபேட் பர்னிங் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு முக்கியமா உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த விசிரல் ஃபேட்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் மேல படிஞ்சிருக்கிற கொழுப்பை வந்துட்டு உங்க உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுவே வந்துட்டு உங்களோட தொப்பையோட சைஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணும். முக்கியமா வந்துட்டு நைட் டைம்ல உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இல்ல தூங்கும் போது வந்துட்டு இடையில எழுந்திரிச்சிடுறீங்க, இல்லைன்னா வந்துட்டு மைண்ட் உங்களுக்கு அந்த டைம்ல தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுது, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு அப்படின்னா இதுதான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு மிகப்பெரிய எதிரி. நீங்க வந்துட்டு என்னதான் டயட் பண்ணீங்கனாலும், என்னதான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னாலும் இந்த விஷயத்த சரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது. நீங்களும் வந்துட்டு தலையை போட்டு பிச்சுப்பீங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு வந்துட்டு ஏன் தொப்பை குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். முக்கியமா வந்துட்டு நீங்க அடிக்கடி தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறீங்க மிட் நைட்ல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கார்டிசால் லெவல் வந்துட்டு கம்மி ஆகாம எப்பவுமே அதிகமாவே இருக்கு, நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தூக்கத்துல கஷ்டப்படுறவங்களுக்குமே வந்துட்டு இந்த டீ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 1 to 1.5 மாசம் வந்துட்டு நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தூக்கத்துல வந்துட்டு ரொம்பவே நல்ல சேஞ்சஸ் தெரியும்.
உங்களால ஈவினிங் டைம்ல வந்துட்டு மனசு ரொம்ப அமைதியா வச்சுக்க முடியும். நைட் வந்துட்டு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபேட் பர்னிங்குமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா நடக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் வந்துட்டு ஆப்பிள் சிடர் வினிகர். இந்த வினிகர்ல வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் நிறைய இருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் நெஞ்செரிச்சலோ இல்ல அல்சர் பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது வந்துட்டு நீங்க நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணியில வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது இது உங்களோட இன்சுலின் ஸ்பைக்கையும் பிளட் சுகர் ஸ்பைக்கையும் வந்துட்டு நல்லாவே கம்மி பண்ணுது. ஸோ டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது இதுவுமே வந்துட்டு உங்க உடம்புல ஃபேட் பர்னிங்கை வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது உங்க உடம்பு வந்துட்டு கொழுப்பை யூஸ் பண்றதுக்கு இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல வந்துட்டு இருக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன், சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்துட்டு இது அதிகம் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களோட தொப்பையில இருக்கிற ஃபேட்லாம் வந்துட்டு கம்மியாகி உங்களுக்கு ஃபிளாட்டான வயிறு கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்துட்டு நீங்க ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் வரைக்குமே வந்துட்டு இந்த வினிகரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் பல் கூச்சம் இருக்கு இல்ல குடிக்கும் போது ஏதாவது எரிச்சல் இருக்குன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி வந்துட்டு இதை நீங்க சாப்பிட போறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியும் குடிக்கலாம், இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு டைம் மட்டும் குடிங்க, 2 டைமே குடிச்சிட்டு இருக்காதீங்க. இது வந்துட்டு உங்களோட ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். காலையில டைம்ல ஃபாஸ்டிங் சுகர் வந்துட்டு நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஓரளவுக்கு கம்மி பண்றதுக்குமே இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த வினிகர்ல உள்ள அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வகையான கொழுப்பு அமிலம் இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி உங்களோட மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் பண்ணி விடுது. உங்களோட மெட்டபாலிக் ரேட்டை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணுது. உங்க உடம்பு வந்துட்டு கொழுப்பை வந்துட்டு எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வினிகர் வந்து குடிக்கிறதுக்கு செட் ஆகலை அப்படின்னா இது வந்துட்டு கேப்சூல்ஸாகவும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். உங்களோட டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இஞ்சி டீ. அதாவது இஞ்சி டீ அப்படின்னா வந்துட்டு நீங்க நார்மலா குடிக்கிற டீல வந்துட்டு இஞ்சி போட்டு குடிக்கிறது கிடையாது. நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இன்ச் அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி எடுத்து தோலை ஃபுல்லா சீவி எடுத்துருங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணியை வந்துட்டு நல்லா ஃபர்ஸ்டே கொதிக்க வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு சிம்ல வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்குமே நீங்க கொதிக்க விடலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து அதை வடிகட்டி ஓரளவுக்கு வார்ம் ஆனதுக்கு அப்புறம் வெது வெதுப்பா இருக்கும்போது நீங்க சிப் பண்ணி குடிக்கலாம். இந்த இஞ்சிக்கு வந்துட்டு தெர்மோஜெனிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல வந்துட்டு வெப்பத்தை உண்டு பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த வெப்பத்தை வந்துட்டு உண்டு பண்ணணும் அப்படின்னா உடம்பு வந்துட்டு ஏதாவது ஒரு கேலரிஸை வந்துட்டு பர்ன் பண்ணணும். அந்த கேலரிஸ் வந்துட்டு இந்த இஞ்சி என்ன பண்ணும்னா உங்க உடம்புல ஸ்டோர் ஆயிருக்கிற கொழுப்புல இருந்து வந்துட்டு எடுத்து யூஸ் பண்றதுக்கு பாடியை வந்துட்டு நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க இதை குடிச்சாவோ இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சீங்கன்னாவோ உங்களுக்கு வந்துட்டு லேட் நைட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கு. அதாவது நீங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு 9-10 மணி ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, இல்லைன்னா ஆன்லைன்ல வந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா இந்த இஞ்சி டீயை வந்துட்டு நீங்க குடிச்சீங்க அப்படின்னாவே இது வந்துட்டு உங்களோட கிரேவிங்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட ஜீரணம் வந்துட்டு நல்லா இருக்கும். அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு செட்டைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிட்ட திருப்தி வந்துட்டு இருக்கும். திருப்பி திருப்பி வந்துட்டு அந்த கிரேவிங்ஸோ பசியோ வந்துட்டு எடுக்காம இருக்கும். வயிறும் வந்துட்டு லைட்டா ஃபீல் ஆகும். இந்த இஞ்சியில உள்ள பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முக்கியமான கெமிக்கல்ஸ், அது எல்லாமே வந்துட்டு உங்களோட லெப்டின் கிரில்லின் இந்த மாதிரியான பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் டைம்ல வந்துட்டு நிறைய பேருக்கு ஓவரா வந்துட்டு பசி எடுக்கும். அதனாலே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கும், ஆனா பசியும் நிறைய எடுக்கும். ஸோ இந்த டீயை வந்துட்டு நீங்க நைட் டைம்ல குடிக்கும் போது இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு நல்லாவே பேலன்ஸ் ஆகும். வயிறு வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கிறது, ப்ளோட்டிங் இருக்கிறது, இது எல்லாமே கம்மியாகும். நைட் டைம்ல ஜீரணம் சரியா இருக்கும். ஸோ அதனாலேயே உங்களோட ஸ்லீப்பும் வந்துட்டு ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க. உங்களோட கார்டிசால் லெவலும் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு ஈஸியாவே நடக்கும். நாலாவதா வந்துட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னா டர்மரிக் டீ. இந்த மஞ்சளை வச்சு வந்துட்டு டீ போட்டு குடிக்கிறது. இந்த மஞ்சளை வந்துட்டு நம்ம 3 வகையா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு இந்த கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா சூடான பால்ல கொஞ்சமா மஞ்சத்தூளும் கொஞ்சம் வந்துட்டு பெப்பரும் கலந்து குடிக்கிறது. ஸோ அது வந்துட்டு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவு குடிச்சீங்கன்னா போதும். ஏன்னா நமக்கு பால்லையுமே வந்துட்டு கேலரிஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி ஆயிடும். ரொம்ப கம்மியான அளவு குடிச்சிங்கனாவே உங்களுக்கு நைட் தூக்கமும் நல்லா இருக்கும், ஃபேட் பர்னிங்கும் வந்துட்டு நல்லா நடக்கும். ரெண்டாவது வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இஞ்சி டீ நீங்க குடிக்கிறீங்கல்ல, இஞ்சியை கொதிக்க வச்சு அது கொதிக்கும் போது அதுல கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நீங்க மஞ்சள் தூளை போட்டு அதை வந்துட்டு குடிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் பீஸ் வந்துட்டு கிடைச்சது அப்படின்னா அது வந்துட்டு இன்னுமே சூப்பர்.
இல்ல அப்படின்னா நல்லா கெமிக்கல்லாம் இல்லாம நல்லா ஆர்கானிக்கான பிராண்டா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது 2மே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா 3வதா வந்துட்டு நீங்க ஒரு கிளாஸ் நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுல வந்துட்டு லைட்டா வந்துட்டு மிளகுத்தூளும் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்க இந்த மஞ்சள் எடுத்துக்கும் போது கூட வந்துட்டு கொஞ்சமா மிளகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மஞ்சள்ல உள்ள கர்குமின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் அதுதான் வந்துட்டு உங்க உடம்புக்கு எல்லா வகையான நன்மையும் செய்யும். ஸோ அது வந்துட்டு உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாவே இந்த பெப்பர் வந்துட்டு கண்டிப்பா தேவை. ஸோ மஞ்சளை பத்தி நம்ம நிறையவே வந்துட்டு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது உங்க உடம்புல உள்ள இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் வந்துட்டு நல்லாவே ஸ்லோ பண்ணும். உங்களோட மெட்டபாலிசம் வந்துட்டு நல்லா பூஸ்ட் ஆகும். அதனாலேயே வந்துட்டு ஃபேட் பர்னிங்குமே வந்துட்டு உங்க உடம்புல நல்லா ஃபாஸ்டாவே நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஓவரால் ஹெல்த்தையே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணணும், தூக்கம் நல்லா வரணும், கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கணும், முக்கியமா வந்துட்டு வயிற்றை சுத்தி சேர்ந்து இருக்கிற அந்த கொழுப்பை வந்துட்டு கம்மியாகணும் அப்படின்னா இந்த மஞ்சள் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணும். ஆனா முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, கெமிக்கல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அடல்ட்ரேட் ஆன மஞ்சளை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த ஆர்கானிக்கான பிராண்டா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதை வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த மஞ்சள் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு 2 வகையா ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்துட்டு உங்க உடம்புல வந்துட்டு மெட்டபாலிசம் நல்லா ஸ்பீடப் ஆகும். ஸோ அதனாலேயே வந்துட்டு ஃபேட் பர்னிங் நல்லா இருக்கும். இன்னொன்று வந்துட்டு உங்க உடம்புல கார்டிசால் லெவல்ல இதுவுமே நல்லா கம்மி பண்ணும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும்போது உங்க வயிற்றை சுத்தி இருக்கிற கொழுப்பை வந்துட்டு உங்க உடம்பு நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த இஞ்சி மஞ்சள் 2யும் சேர்த்து யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனா அளவு வந்துட்டு எப்பவுமே மினிமமா யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமே வந்துட்டு உடம்புக்கு நல்லது செய்யும்னு சொல்லிட்டு ரொம்ப அளவு அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு மஞ்சள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன்லாம் போட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நெஞ்ச கறிக்கும் ஒரு மாதிரி செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. எதுவுமே வந்துட்டு ரொம்ப கம்மி அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் எடுத்துக்கும் போது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்னையே வந்துட்டு ரிப்பீட்டடா பண்றதை விட இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னா உங்க உடம்புல வந்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இன்னுமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் மேல சொன்ன இந்த 4 விஷயங்கள், அதாவது இந்த வாழைப்பழ தோலை வந்துட்டு நீங்க டீ போட்டு குடிக்கலாம், ஆப்பிள் சிடர் வினிகர் வந்துட்டு குடிக்கலாம், ஜிஞ்சர் டீ, டர்மரிக் டீ, இது 4மே வந்துட்டு இதுல உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்க அதையும் குடிக்கலாம், இல்ல மாத்தியும் வந்துட்டு குடிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கொழுப்பை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட சேர்த்து நான் ஒரு போனஸ் ஸ்டெப்பும் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நீங்க என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்னதான் டயட் பண்ணாலும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப 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 அவசியம். இது நீங்க உங்க உடம்புக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே வேண்டாம் தயவு செஞ்சு. அதாவது சன்லைட், சூரிய ஒளி மட்டுமே உங்களோட தொப்பையை வந்துட்டு நல்லா குறைக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க உங்களோட ஹார்மோன்ஸை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும். வயிற்றுல இருக்கிற கொழுப்பு, முக்கியமா உடம்புல அதிகமா சேர்ந்திருக்கிற எல்லா கொழுப்பையுமே கம்மி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு குறைக்க வேண்டியது ஜங்க் ஃபுட்டை மட்டும் கிடையாது, ஜங்க் லைட்டையுமே வந்துட்டு நீங்க ரொம்ப குறைக்கணும். ஜங்க் லைட் அப்படின்னு நான் சொல்றது இந்த மொபைல், டிவி, லேப்டாப் இந்த மாதிரியான ப்ளூ லைட் வந்துட்டு நீங்க அதிகமா கன்சியூம் பண்றது. ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களோட எண்டோக்ரைன் கிளான்ஸை வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இதுக்கு வந்துட்டு நீங்க அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். சன்லைட்டுக்கு வந்துட்டு நீங்க முக்கியமா எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய டைம் காலையிலயும் ஈவினிங் டைமும் தான். உங்களை வந்துட்டு மதியம் கொளுத்துற வெயில்ல போய் நில்லுங்க அப்படின்லாம் நான் சொல்ல, நல்லா இளம் வெயில்ல வந்துட்டு வெளியில போங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுங்க. அந்த மாதிரி டைம்ல வெயிலுக்கு போகும்போது நீங்க சன்ஸ்கிரீன்லாம் எதுவும் போட வேண்டாம், பாடி லோஷன்லாம் போட வேண்டாம். முடிஞ்சா வந்துட்டு உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பாதாம் எண்ணெய் வந்துட்டு லைட்டா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதனால வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் டி வந்துட்டு நிறையவே கிடைக்கும். இன்னும் வந்துட்டு நீங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு காலையிலயோ ஈவினிங்கோ அந்த டைம்ல வந்துட்டு நல்லா அந்த இளம் வெயில்ல வந்துட்டு எக்ஸசைஸோ இல்ல ஜாகிங் வாக்கிங் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வெயிட் லாஸை வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ண கிடையாது, கம்ப்ளீட்டா உங்களோட ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா சூரியன் மட்டும்தான். சூரிய ஒளி தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி. அந்த சூரிய பகவான் சொல்ற டைம்ல தான் வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுமே இயங்குது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் மறையும் போது நம்ம உடம்புல ஒரு சில விஷயங்கள் நடக்கும், சூரியன் உதிக்கும் போது நம்ம உடம்புல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சூரியன் தான் வந்துட்டு உங்களோட லைஃப் எனர்ஜி. இந்த சூரியனுக்கு வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு உங்களை நீங்க அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும், உங்களோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கும்,
உங்களோட திங்கிங் கிளாரிட்டி எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எப்பெல்லாம் வந்துட்டு வெயிலுக்கே போகலையோ அப்பெல்லாம் வந்துட்டு உங்களோட மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கும், ரொம்ப சோம்பலா இருக்கும். காலையில வந்துட்டு நீங்க எழுந்த உடனே சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி மாதிரி. ஆக்சுவலா நம்ம வந்து ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது கார்டிசால், இது வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலா இந்த இயற்கை வந்து தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே கிரியேட் பண்ணாது. எல்லா விஷயத்தையுமே ஒரு தேவைக்காக தான் கிரியேட் பண்ணும். நம்ம தான் வந்துட்டு அதை சரியான நேரத்துல யூஸ் பண்ணாம தப்பான நேரத்துல மாத்தி யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறோம். இந்த கார்டிசால் வந்துட்டு காலையில உங்களை எழுப்பி விடுறது ஆக்சுவலி இந்த கார்டிசால் தான். காலையில எழுந்த உடனே வந்துட்டு அந்த இளம் வெயிலுக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னாவே உங்களோட கார்டிசால் லெவல் வந்துட்டு அதிகமாகும். உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறதுக்காக பிளட் சுகர் அதிகமாகும். நீங்க உடனே ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவீங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னாவே வந்துட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு நல்லாவே பூஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு தொப்பை குறையல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க தினமும் காலையில எழுந்திரிச்சோன்ன, அதாவது சூரியன் உதிக்கும் போதே எழுந்திருக்கிறீங்களா, நல்லா சூரிய வெயிலுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. நம்ம என்ன பண்றோம்னா இந்த இயற்கைக்கு வந்துட்டு எதிராக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 10-11 மணி வரைக்கும் நல்லா தூங்க வேண்டியது. நைட்டு வந்துட்டு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 11-12 மணி வரைக்கும் வந்துட்டு போன் லேப்டாப் எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ஹார்மோன்ஸ் வந்துட்டு எப்படி பேலன்ஸ் ஆகும், உங்களுக்கு வெயிட் லாஸ் எப்படி நடக்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? முக்கியமா வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவும் பியூட்டி இண்டஸ்ட்ரியும் தான் வந்துட்டு வெயிலுக்கு போகாதீங்க, கருத்து போயிடுவீங்க, சன்ஸ்கிரீன் போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயில் அப்படின்னாவே ஒரு பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஆழமா பதிய வச்சிருக்காங்க. நீங்க வந்துட்டு உங்களோட உடம்பையும் சரி இந்த இயற்கையும் சரி சரியா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பேலன்ஸ்டா வாழ்ந்தீங்க அப்படின்னாவே இந்த இயற்கையே வந்துட்டு 100 வருஷத்துக்கு உங்க கையை பிடிச்சிட்டு ஆரோக்கியமா கூட்டிட்டு போகும். நோய் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு நீங்க பயப்படவே தேவையில்லை. சோ நான் மேல சொன்ன இந்த 4+1 இந்த 5 விஷயங்களையும் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதை வந்துட்டு உங்களோட தொப்பையை முக்கியமா குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.